ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வந்து நேற்று டயாலிஸ் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து பேங்க்கு போனேன் மக்களே. ஏன்னா வந்து நகை நான் உங்ககிட்ட முன்னாடி காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு 3-4 சீட்டு நகை இருக்குன்ட்டு. அதில் வந்து 4 லட்சத்துக்கு நகை இருக்கிற இதுக்கு வட்டி கட்டுற நாள் வந்துட்டு 40,000 சில்லற வந்திருக்கு. இது வந்து என்னால் ரெடி பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்னொரு நகையை அதை விட எச்சா வச்சு அப்படி இப்படி மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருக்கேன் மக்களே. மனசே கஷ்டமாக இருக்குது. வட்டியும் எடுக்க முடியல நம்மளால், நகையையும் விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால் வந்து இன்றைக்கி பேங்க்கு போய் மத்தியானம் ஆகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே சாப்பாடு செய்யலை. ஏன்னா காலையில் ஃபுல்லாக ஒரே கவலை, நம்ம எப்படி அந்த வட்டி கட்ட போகிறோம் கையில் காசு இல்லையே அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் என்ன செய்ய, வீட்டில் இருந்ததை வீட்டில் இதுக்குன்னு வச்சுருந்த நகையை வந்து அப்படி இப்படி மாற்றி மாற்றி என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இப்போ புது ரூல்ஸ் ஒன்று வந்திருக்கான். ஒருத்தவங்க அக்கௌண்ட்டில் வந்து 10 லட்சத்துக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா டேக்ஸ் கட்டணுமாம்மா. இப்படி டேக்ஸ் கெட்டுனாலே வந்து எனக்கு காப்பீடு வந்து கேன்சல் ஆயிரும். நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. இது ஒரு பெரிய இடியாக இருக்குது. நானே வந்து என்னைய வந்து அந்த நகையை வச்சு தான் நான் அந்த 1 வருஷம் டயாலிஸே பண்ணினேன். ரொம்ப காசாச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லே பாதி நாள் அப்படி இப்படி இருந்து, இப்போ வந்து இப்படி ஒரு ரூல்ஸ், ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. வட்டி மட்டும் கட்டக்கூடாது, ஃபுல் அமௌண்ட்டே போட்டு திருப்பி எடுக்கணுன்ட்டு. அதுவே என்னால் முடிய மாட்டேங்குது. இது ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்களாம். என்ன தான் பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காலையிலேருந்து ஒரே கவலைகள். அதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து இந்த வாழ்க்கை போகிற ஃப்ளோவிலே போனால் அதுக்குன்னு ஒரு தீர்வு வருது. இப்போ பாருங்கள், யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடி வீட்டில் இருந்த என் பிள்ளைகள் செயினை கொண்டு போய் வச்சு அந்த இதை அப்படி திருப்பி இப்படி இப்படின்னு மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் வரிசையாக அடுத்தடுத்த மாதத்தில் அடுத்தடுத்த நகைக்கடன் 3 லட்சம் 1 லட்சம்னுட்டு அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நேற்று வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பார்த்துக்கங்க, வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் அப்பவும் சொல்லி பார்த்தேன், எனக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ட்டு. அவங்க இப்போ நான் வீடெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு போங்கங்கிறேன். இவர் முதல்லே சொல்லியிருந்தாருன்னா நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஒரு பொய்யான ஒரு இது ப்ராமிஸை பண்ணிடுறாங்க. அதை வந்து நான் நம்பிட்டு வந்துடுறேன். எல்லாத்துக்கிட்டேயும் அப்படி தான். இப்போ வந்து அவர் வந்து நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் இருங்கன்னு சொல்லி தான் இது பண்ணார். இப்போ அவங்களே வர்றாங்களாம். சரி, நம்ம அதுக்குள்ளே ஒரு அடுத்த வீட்டை பார்ப்போம். இப்போ அர்ஜென்ட்டுக்கு எனக்கு வீடு கிடைக்கல, ஏதாவது ஒரு வீட்டில் போய் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடாக பார்த்து ஒரு செட்டில் ஆகணும் பார்த்துக்கோங்க. மனசே ஒரு மாதிரி இருக்குது மக்களே. அதான் எனக்கு வீடியோ போடவே முடியல. ஏன்னா இன்றைக்கி நான் சாப்பாடு கூட செய்யலை பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் காலையில் சிறுபயிறு 2 முட்டையை வேக வச்சு கொடுத்து விட்ருந்தாவ. ஏன்னா நான் ரொம்ப மோசமாக இருக்கேன், எந்த சத்து உள்ள ஐட்டத்தையும் சாப்பிட மாட்டேங்கன்னு எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்காவ. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து நேற்று செஞ்ச அந்த கத்திரிக்காய் குழம்பு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சு கஞ்சி குடிச்சிட்டாங்க 2 பேருமே. இப்போ மத்தியானம் 2 சாப்பாடு வாங்கி தான் சாப்பிட்டோம். பேங்க்கு போயிட்டு வந்து அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். என்ன தான் செய்யணும் எனக்கு சுத்தமாக இது அவளைன்னு. அடுத்த 2 மாதத்தில் வந்து அடுத்த வட்டி வருது. மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. சரி, அது போன போக்கிலே ஃப்ளோவிலே போவோம்னு நினச்சிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இனி வந்து இப்போ தான் பேங்கில் போயிட்டு வந்து 1 மணிக்கு போல் வந்தேன், சாப்பிட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் ரசனா போடணும், ரசனா போட்டு கொடுக்கணும். உடம்புல வேர்த்து அப்படியே உப்பாக வந்த மாதிரி இருக்குது கையெல்லாம். என்ன இதுன்னு தெரில. இந்த வெயிலில் போனேன்னா அது ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி வருது. உடம்பு எப்படியோ போகுது. சரி மக்களே, பாய். ரசனாவை போட்டு வாரேன்.